Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபீஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ரவா கேசரி செய்யறதுக்காக நான் அடுப்புல pan வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரியை சேர்த்து விட்டுடலாம். முந்திரி சேர்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு திராட்சையை சேர்க்கலாம். அடுப்பு சிம்லயே வச்சுக்கோங்க. முந்திரி ஓரளவுக்கு செவந்தா போறோம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி எழும்பி வருது பாருங்க. இந்த மாதிரி எழும்பி வந்ததுக்கு அப்புறமா நாம எடுத்துடலாம். இப்போ முந்திரி திராட்சையை நான் பிளேட்ல மாத்திடுறேன். வறுத்த முந்திரி திராட்சையை நான் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுட்டேன். இந்த நெய்யிலே நாம ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். ரவா கேசரி செய்யறதுக்கு நான் அரை கப்புக்கு கொஞ்சம் கூடுதலா ரவை எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ரவையை இந்த நெய்யில சேர்த்துட்டு லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை ஓரளவுக்கு வறுபட்டா போறோம். இப்போ இந்த ரவையை வறுத்த ரவையை நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாம். நான் அரை கப்பும் கூடுதலா ரவை எடுத்திருக்கேன். அதனால 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் அரை கப் பால் எடுத்திருக்கேன். 1.25 கப்பு நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். 1 கப் ரவை எடுத்தீங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல 3 கப் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 கப் நான் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க மொத்தமா கூட பாலே சேர்த்துட்டு ரவா கேசரி செய்யலாம். இந்த தண்ணியும் பாலும் சேர்ந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் தான் நாம ரவையை சேர்க்கணும். ரவா கேசரிக்கு சேர்த்து விட்ட பாலும் தண்ணியும் இப்போ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச இந்த ரவையை அதில் சேர்த்து விட்டுடலாம். அடுப்பு சிம்லையே வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இப்படி கலந்து விடுங்க. இப்போ நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த பாலும் தண்ணியும் நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா சர்க்கரை சேர்க்கலாம். ரவையில ஈரப்பதம் வத்துற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வைங்க. மறுபடியும் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஈரப்பதம்லாம் நல்லா வத்திடுச்சு. ரவையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம சர்க்கரையை சேர்த்து விட்டுடலாம். 1 கப் ரவை எடுத்தா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் அரை கப்புக்கு கூடுதலா ரவை, அதாவது 100 கிராம் ரவை எடுத்திருந்தேன். இப்போ 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூடுதலா வேணும்னா நீங்க 1 கப்பு கூட எடுத்துக்கலாம். உங்க விருப்பம் தான். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை பாருங்க, ரவையோடு சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலருக்காக நான் 2 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். அப்படியே போட்டால் சரியாக மிக்ஸ் ஆகாது. 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் கலந்து விட்டுடலாம். மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். கேசரி பவுடர் நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு டார்க்காக வேணும்னா டார்க்காக வச்சுக்கலாம், லைட்டாக வேணும்னா லைட்டாக வச்சுக்கலாம். கேசரி பவுடர் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து விட்டுடலாம். ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ முந்திரி திராட்சையை இதில் சேர்த்து விட்டுடலாம். நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு முறை கலந்துக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நெய் சேர்க்கும் பொழுது கேசரி இன்னும் நல்லா வரும். நல்லா கையில் ஒட்டாமல் கரண்டியில் ஒட்டாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் கடைசியாக நெய் சேர்க்குறேன். ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட உடனே ஒரு ஸ்வீட் பண்ணணுன்னா நம்ம ரவா கேசரி செஞ்சிடலாம். பாருங்கள், நெய் விட்டதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கரண்டிலையும் ஒட்டலை, பாத்திரத்துலேயும் ஒட்டலை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனிப்பான சுவையான ரவா கேசரி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.